ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதுவே ஸ்ரீகுரவே நம. ஒரு பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து அந்த பெண் நிறைந்த செல்வமுடையவளாக வாழ்க்கை முழுதும் இருப்பாள். நல்ல குணம் உள்ளவள் மட்டுமல்ல, நிறைந்த செல்வம். செல்வம் நிறைந்த செல்வம்னா அந்த அளவுக்கு அதிக அளவிலே செல்வம், குறைவில்லாத செல்வம் பெற்றவளாக அவள் வாழ்க்கை முழுவதும் அமையும். அப்படிங்கிறத நம்ம எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது கணிக்கலாம் அப்படிங்கிறத, அதற்கான பாடலை கேளுங்க. அடுத்தபடியாக நம்ம அந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய சனன கால சாதகத்தில் அந்த ஜாதகத்தின் லக்ன அதிபதியானவர், அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில் நின்றிருந்தாலும் அந்த லக்னாதிபதியை புதன் மற்றும் குரு மேலும் சுக்கிரன் ஆகியவை பார்க்கில், அதாவது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. ஆனால் குருவிற்கு 3 விசேஷ பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய 3 விசேஷ பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளில் ஏதாவது ஒரு பார்வை அந்த லக்னாதிபதியை பார்த்தால், சுக்கிரனும் புதனும் சப்தம பார்வையாகவும், இந்த குரு விசேஷம் பார்வையான அந்த 3 பார்வைகளிலே ஒரு பார்வை அந்த லக்னாதிபதியை பார்த்தாலும் அந்த பெண்ணிற்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கப்பெறும். அதாவது ஆயுள் முழுவதும் குறைவில்லாத செல்வம் கிடைக்கப்பெறும். அதோடு மட்டுமல்லாமல் பொற்குவியலுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய யோக அமைப்பையும் தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.